கஞ்சா, அபின், குட்கா எல்லாம் போதைப் பொருள் என்றால் டாஸ்மாகில் விற்கும் சரக்கு என்ன கோயில் தீர்த்தமா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கஞ்சா, அபின், குட்கா இதெல்லாம் போதைப் பொருள் வச்சுக்கிடுவோம். மாத்திரையெல்லாம் ஊசியெல்லாம் போதைப் பொருள். டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்கு என்ன? கோயிலில் கொடுக்குற தீர்த்தமா இல்லை புனித நீரா? இல்லை சொல்லுங்கள், அதுக்கு பேர் என்ன? நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நாடா? ஒரே நாடா? நீ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வைக்கிற பெரிய சிங்காதி சிங்கங்கள் பெரிய ஆளுக என் முன்னாடி வந்து பேசு. நீ எதுக்கு மேற்கு வங்கத்தில் 13 கட்டமாக தேர்தல் நடத்தின, பீகாரில் 13 கட்டமாக தேர்தல் நடத்தின, தமிழ்நாட்டை 40 தொகுதி கொண்ட அந்த நாடு ஒரே தேர்தலாக நடத்தினீங்க, ஒரே கட்டமாக. ஆனால் வட மாநிலங்களில் எல்லாத்தையும் 4 கட்டம், 5, 7 கட்டம், 10 கட்டம், 13 கட்டமாக நடத்த காரணம் என்ன? இதில் ஒரே நாடுங்கிற நீ, நான் இந்த நாட்டின் குடிமகன், நான் செத்த போது நீ அக்கா தங்கச்சி மீனவர்கள் தாலி இருக்கும்போது எங்கே இருந்த நீ? நான் வென்று நாங்கள் மேலே ஏறிட்டா நீ பேசிட்டு பார்ப்போம். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டுலாம் என்ன இது? ஒரே நாடு ஒரே நாடுன்னா தேர்தல் செலவு மிச்சமாகும். எப்படி ஆகும்? ஐயா, தமிழ்நாடு சட்டசபைக்குன்னு தேர்தலுக்கு நிதி ஒதுக்குவீங்கல்ல, அதை தானே செலவு பண்ணுவீங்க. தமிழ்நாட்டில் இருக்க பாராளுமன்ற தொகுதிக்குன்னு நிதி ஒதுக்குவீங்களா, அதை தானே செலவு பண்ணுவீங்க. இதில் எங்கிட்டு மிச்சம் பண்ணுவீங்க? அவ்வளவு அக்கறையானவங்களா நீங்க? எங்க காசை வீணடிக்காதவர்களா மகாராஷ்டிராக்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.